எல்லாருக்கும் இந்த கிழடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார், 70 வருஷம் நாட்டு ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமம், அதுல எதிர்த்து நின்ன ஒரே கிராமம். அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 விவசாயம். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் எனக்கு வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கு மேல குளங்கள் அடிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அளிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலார் கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கு? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணிடுவோம்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கணும் சார். விவசாயத்துக்கு தண்ணி தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவே நீங்க சிட்டில போய் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழே துணி துவைக்கிறான், சாக்குறாரு. உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு விவசாயி தற்கொலை. இது கடந்த 10 வருஷமா நடந்தது. அவங்களோட பரம்பரையே உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் அழிஞ்சு. 2002ல இருந்து ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. $5,000 கோடி, இப்படி 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கைத்து. ஆனா அவன் தற்கொலை பண்ணி, அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணி. ஆனா $5,000 கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணி. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நேரம் இது சொல்றதுக்கு தான் டிவி சேனலுக்கு கேட்டோம். ஆனா டிவில லேடி வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் நேரம். இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம் நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம், முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற பேரனஸ் கிரீம் வேணும், தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல இருந்து தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில் விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இருந்து போறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அது எவ்வளவு காசா வரப்போகுது? சாதாரண தண்ணி தூஜினாங்க அலைக்கட்டு காத்து, வெறும் காத்து மட்டுமே விட்டு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊழியா செல்போன் ஆடம்பரம் தண்ணி அத்தியாவசியம். அந்த கிராமத்தை காப்பாத்துறதுக்கு மக்கள் மன்றத்தை நீதிமன்றத்தை சென்னை சிட்டிக்கு இன்னும் 1 மணி நேரத்துல தண்ணி வந்துடலாம். ஆனா அந்த கிராமத்துக்கு நாளைக்கு சொல்ல போற தீர்ப்புல